நான் வந்து மோஸ்ட்லி இந்த பொரியலெல்லாம் செய்ய மாட்டேன். அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயாவது ஒரு முறை தான் செய்வேன். நேற்று வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க 2 பேக்கெட் தயிர் கொடுத்தாங்க. ஸோ நிறைய தயிர் போட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா மிளகா கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து தயிர் சாதம் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் வச்சேன். பட் நான் அதை காம்பினேஷன் பண்ணது என்னமோ தயிர் சாதத்துக்கு தான். எங்கள் வீட்டில் இருக்கிற ஏலியன் இருந்துக்கிட்டு எனக்கு இதுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடு அப்படின்னாங்க. எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. நாம் ஒரு சாம்பாட்டுக்கு அந்த சாம்பார் வைப்போம், ஆனால் இது வேறு ஒன்றுத்துக்கு நல்லாயிருக்குன்னுவாங்க. பட் ஆக்சுவலி அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு கொழுப்பு. இது வந்து எங்கள் ஊர் தேர் திருவிழாவுக்கு நான் வாங்கியிருந்தேன். வாங்கின நாள்லேருந்து நல்லா க்ளீனாக தான் வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து தேங்காயெல்லாம் காஞ்சி போகக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாதுன்னு எடுத்து உள்ளே வைக்கிறனால தண்ணி பட்டு போச்சு. அரைஜாடி உப்பு இருக்கும்போது ரொம்ப தனியாக ஆகிட்டு இருந்துச்சு. எப்படா காலியாகவும் கழுவி எடுத்து வச்சிடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியாக காலியான உடனே நல்லா சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி அதில் ஒரு பேக்கெட் உப்பு கொட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் வைக்காமல் தண்ணி விடாமல் பார்த்துக்கணும். அழகாக எடுத்து அந்த இதில் வச்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க.